இங்க கபீருங்கிற ஒரு ஃபேமிலியோட வெக்கேஷன் வந்திருப்பாரு. அப்ப டீ சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா சேஞ்ச் இல்ல. வனராஜுங்கிறவர் இவருக்காக டீ வாங்கி தராரு. இப்ப தனியா இருக்கிறதால இவங்க ஃபேமிலியோட கம்பெனி கொடுக்குறாங்க. வனராஜு ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. இப்போ ஒரு சின்ன லட்டு கொடுக்குறாரு. தம்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜான்வி சாப்பிட்டுறாங்க. ஆனா சாப்பிடும் போதே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது. இப்ப வனராஜ் சொல்றாருங்கிறதுக்காக பிடிக்காத சப்பாத்திய ஸ்பீடா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் கிளம்பும் போது ஃபேமிலிக்கே தெரியாம ஜான்வி கிட்ட வனராஜ் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்குறாரு. போனதுமே முதல்ல இதை சாப்பிடணும்னு சொல்றாரு. இப்ப இவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. ஜான்வி மட்டும் கார்ல உட்காந்து அவர் சொன்ன மாதிரி பிஸ்கெட்டை சாப்பிட்டுறாங்க. ஜோதியோட போன் ஸ்விமிங் பூல்ல விழுந்து ஈரமாயிட்டு இருக்கும். அதனால அரிசி டப்பாக்குள்ள வைக்கலான்னு வராங்க. அப்பதான் இவங்க கேட் கிட்ட வனராஜ் நிக்கிறத பாக்குறாங்க. எதுக்காக இவர் வந்திருக்காருன்னு சந்தேகப்பட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரே வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இப்ப போன்ல சார்ஜ் இல்ல, பார்த்தா நீங்க இங்க இருந்தீங்க, அதை சார்ஜ் போடலான்னு வந்தேன்னு சொல்றாரு. இப்ப போனுக்கும் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஆனா இவரா ஜோதி கிட்ட அதிகாரமா டீ எல்லாம் கேட்கிறாரு. அவங்களும் இப்ப வேண்டா வெறுப்பா இவருக்கு ஒரு டீயை போட்டு கொடுக்குறாங்க. ஜோதிக்கு வனராஜ் இங்க வந்திருக்கிறது பிடிக்கல, சீக்கிரமா அனுப்ப சொல்றாங்க. ஹஸ்பண்ட் சார்ஜ் போட்டவனே அவரே போயிடுவாருன்னு சொல்றாரு. ஜான்வி கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காரு. தம்பி விளையாடுறதுக்கு கூப்பிடுறான். ஆனா இவன் தொந்தரவு பண்ணதால இனிமேல் அவன் விளையாடுறதுக்கு கூப்பிடக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிடுன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஜான்வி தம்பி கூட விளையாட போயிடுறாங்க. ஆனா ஜோதிக்கு பையன் கத்துற சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஊஞ்சல உட்கார வச்சு பயங்கரமா ஆட்டிட்டு இருக்காங்க. கபீரும் ஜோதியை ஊஞ்சல் ஆட்டுறதை நிறுத்துன்னு சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப தம்பிக்கு இதனால மயக்கமே வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணுன்னு இப்ப பொண்ணு கிட்ட திட்டிடுறாங்க. ஆனா ஜான்விக்கு எதுக்காக நம்ம இப்படி பண்ணணும்னு புரிய மாட்டேங்குது. இப்ப நைட் டின்னருக்கு கூட இவரே வந்து டேபிள் உட்காந்துக்கிறாரு. ஆனா ஜான்வி கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு வர மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப இவங்களை இவர் சொன்ன மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால ஏதோ சரியில்லைன்னு கபீர் இவரை வீட்டை விட்டு போக சொல்றாரு. ஆனா போக மாட்டாரு. ஆனா ஜான்வி வந்து இவரை போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க. இப்ப அப்பாவே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. இதனால அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. பொண்ணு கிட்ட எதுக்காக இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க. ஆனா பொண்ணு சுயநினைவே இல்லாம இருக்காங்க. வனராஜ் பிளாக் மேஜிக் பண்ணி ஜான்வி வசியம் பண்ணி வச்சிருக்காரு. இவர் எது சொன்னாலும் ஜான்வி செய்யறாங்க. இதை பாக்குற பேரண்ட்ஸ்க்கு இப்ப பயங்கர அதிர்ச்சியா இருக்கு.